இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம வந்து டேட்டோ போடுறதுக்காக டேட்டோ கடைக்கு வந்திருக்கோம். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசைங்க, எங்கள் வீட்டுக்கார் பேரை வந்து என் கையில் வந்து போட்டுக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி வந்த இடம் தான் நம்ம மெரினா பீச்சில் இருக்க டேட்டோ கடை. அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியான பயங்க. ஏன் கேட்குறீங்க? ஓகே, நான் ஒரு வழியாக கேட்டேன். ரொம்ப வலிக்காது, தாங்கக்கூடிய வலி தான் இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஊசி மாதிரி எடுத்து அதில் கிறு கிறு கிறுன்னு சவுண்டு வர மாதிரி போட்டு கிறுக்குன்னு கிறுக்கிட்டாருங்க என் கையை போட்டு. அதை சொல்கிறதுக்கு அளவே இல்லை. வலினா வலி, அந்த மாதிரியான ஒரு வலி இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கார் பேரை போட்டுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எப்படா அது முடிப்பாங்க, எப்படா அந்த பேரை பார்ப்போன்னு தான் இருந்துச்சு என் மனசு ஃபுல்லாக. செம்ம ஹாப்பி. அந்த ஹாப்பியை சொல்கிறதுக்கு அளவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டில் வந்து கலர்ஸ் பண்ணாங்க. அது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏற்கனவே வந்து அந்த பேரே வந்து ரொம்ப அழகான பேர், உங்களுக்கே தெரியும், பிரபா அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேரில் வந்து அந்த ஹார்ட் விட்டு அதை கலர் பண்ணி அது ஒரு வழியாக முடித்து அதை பார்க்கும்போது பாருங்களேன், செம்ம அழகாக இருந்தது. ஒரு வழியாக வந்து ஏதோ நுரை போட்டு ஏதோ ஆயிலெலாம் போட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, பார்த்தாலே தெரியும். அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபோன் கொடுங்க, நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் ஒரு வழியாக வந்து டிஷ் பேப்பரை எடுத்து தொடச்சிட்டு அவரே வந்து ஃபோன் வாங்கி வீடியோ எடுத்தாங்க. அப்படி வந்த பேர் தான் டெட்டடைன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்ம ஹாப்பிங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு எங்கே போச்சுன்னே தெரியல அந்த வழியில். எனக்கு எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கா? சூப்பருங்க, டன்.